ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகம் நிகழ்ச்சியில் உங்களை அழைப்பதில் சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவில் திருவேற்காடுல இருக்கு. இங்கே வந்து பக்த கோடிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி பௌர்ணமியாக இருக்கிறதுனால கூட்டம் அலமோதுது. காலையில் பார்த்தீங்கன்னா வெளியே வரைக்கும் லைன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கு. அம்பாள் வந்து ரொம்ப அழகாக தரிசனம் கொடுத்துட்ருக்கா. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம்னு சொல்கிறாங்க, கும்பாபிஷேகம் ஆக போகுது. இருந்தாலும் அம்பாளை வந்து இங்கே நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா. இதை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும். இங்கே வந்திருக்க பக்தர்களை எப்படி தரிசனம் கிடைச்சது, எப்போ வந்தாங்க, எங்கேருந்து வராங்கன்னு கேட்டுக்கலாம். நீங்கள் எங்கேருந்துமா வரீங்க? நாங்கள் திருவேற்காடுலேருந்து வரோம். உங்கள் பேர்? ஜெயேஷ். என்ன சுவாமி தரிசனம் எப்போ வந்து பார்த்தீங்க? நாங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்தோம். சூப்பராக இருக்காரு அம்மனு. எல்லாரும் வரணும் அடுத்த வாட்டி. அதுக்கு நான் ப்ளஸ் பண்ணுறேன், எல்லாரும் வரணும். இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ அழகாக பேசுகிறேன். நன்றி. எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன். கிளாஸ் படிக்கிறீங்க? 7th standard. சூப்பர். 7th standard படிச்சுக்கிட்டே பாருங்க. அவர் அம்மனுடைய அருள் கிடைக்கணும், எல்லாருக்கும் பிளஸ் பண்றாரு. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அபிராமி. எங்க இருந்து வரீங்க? நான் வந்து விருகம்பாக்கம், கோயம்பேடுல இருந்து. விருகம்பாக்கத்துல இருந்து வரீங்க. எப்படி அம்மனுடைய தரிசனம் எப்படி இருந்தது? ரொம்ப அழகா இருந்தாங்க. இந்த வருஷம் நாங்க கூழ் ஊத்துறதுனால வந்திருந்தோம். கூழ் ஊத்துறீங்களா? ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு வாரமும் கூழ் ஊற்றுதல் நடைபெறும். அதுல நீங்க இந்த வாரம் வந்து கூழ் ஊத்திருக்கீங்க, கோவில்ல வந்து ஊத்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு காரியம் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு வந்து குடுப்பனை இருக்கணும். அம்பாளுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த குடுப்பனை கிடைக்கும். நீங்க இது பண்ணியிருக்கீங்க. கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் இது. என்ன சொல்ல தெரியலப்பா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வேதவள்ளி. எங்க இருந்து வரீங்க? இதே ஊர் தான். இப்படி அம்பாள் வந்து நீங்க எப்போ அம்பாளை வந்து ஆடி மாசம் மட்டும் தான் வரீங்களா, இல்ல நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால நீங்க அடிக்கடி எந்தெந்த நாள்ல வழிபடுறீங்க, எப்பப்பதான் வருவீங்க? டெய்லியுமே வருவோம். டெய்லி வரீங்க. உங்களுக்கு அம்பாள் மேல ரொம்ப அது அதிபக்தின்னு சொல்லுவேன், ரொம்ப பக்தையா இருக்கீங்க. அதனால நீங்க டெய்லியே வரீங்கன்னா அப்போ நீங்க பெரிய பாக்கியசாலி தான். அம்பாலும் உங்களை விட மாட்டேன்றாரு, நீங்களும் அம்பாலை விட மாட்டேன்றீங்க. நன்றி. நீங்க உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. என் பேர் ஜெயசுதா. நாங்க விருகம்பாக்கத்திலிருந்து வரோம். விருகம்பாக்கத்திலிருந்து வரீங்க. சொல்லுங்க. ஆடி மாசம்ன்றதுனால வந்தீங்களா, இல்ல நீங்க வருஷமா வருவோம். எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நாங்க அப்ப சாமி கும்பிட வருவோம். நன்றி. அடுத்த வாரம் நாங்கள் கூழ் ஊற்றணும்னு ஆசைப்படுறோம். நடைபெறுமா அது அம்மன் தெரியாது, வச்சா நல்லா இருக்கும். நானும் கூழ் ஊற்றணும்னு ஆசைப்படுறோம். நீங்களும் கூழ் ஊற்ற போறீங்களா? இந்த திருவேற்காடுலையா? ஆமா. நீங்க திருவேற்காடுல தான் இருக்கீங்களா? நான் அண்ணா நகருங்க. அண்ணா நகர்ல வரீங்க? அண்ணா நகர்ல இருந்து வரோம். சரி. இப்போ இந்த பையன் உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட தங்கச்சி பையன். உங்க தங்கச்சி பையன். சரி. இப்போ கூழ் ஊத்தணும்னு சொல்றது யாருக்காக? உங்க ஃபேமிலி? அவருக்காகவும் எங்களுக்காகவும். கண்டிப்பா அம்பாள் வந்து நிறைவேற்றுவா. கண்டிப்பா அம்பாள் நிறைவேற்றுவா. நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா இங்க கை கூடுது. இது வந்து அதனாலதான் இங்க கூட்டம் அலமோதுது. அம்பாள் வந்து ரொம்ப சக்தி. சொல்லும் போதே எனக்கு வந்து ஆமா, நம்ம என்ன நினைச்சிட்டு நம்ம வரமோ, உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் மனசுல நினைச்சாவே போதும். நம்ம மனசு வந்து எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்தாலும் ஒரு மன அமைதி கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது. அது இல்லாம கல்யாணம் கை கூடி வரணும். அதுதான்